ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்த பாலை காய வச்சுட்டு கொண்டு வந்த திங்ஸையும் சைட் பை சைடு எடுத்து வச்சுட்ருந்தேன். மாங்காய், பப்பாளி, செவ்வாழைப்பழம், மாம்பழம் அதெல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க. அதையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா எங்கள் மரத்துலேருந்து பிடுங்கினது. மரம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் காய் நல்லா பெருசு பெருசாக பிடிச்சிருந்துச்சி. சரின்னு பழுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மரவள்ளி கிழங்கு அப்பா கொடுத்து விட்ருந்தாங்க. சரி சிப்ஸ் போட்டுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஊர்லேருந்து சின்ன மாமியார் நிறையா மாங்காய், கொழுமிச்சம்பழம்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க. இந்த கொழுமிச்சம்பழத்தில் ஜூஸ் போட சொன்னாங்க, சாப்பாடு கலர சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இருக்க 4 நாளில் எதனை செய்கிறதுன்னு தெரியல. இந்த சந்தனம் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது. நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ கொடுத்தாங்க. கோயிலில் கொடுப்பாங்க, எப்போவுமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. எல்லாருமே எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் தான் மாவு கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா திரும்ப நம்ம ஊருக்கு போகிறோம், மாவு இருந்தாலும் வெட்டியாக போயிருன்னு சொல்லிட்டு அளவாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சாப்பாடு குண்டால தான் வடித்தேன். எதுக்குன்னா கோயிலேருந்து 2 இரும்பு சட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று ஆப்பச்சட்டி, இன்னொன்று வடைச்சட்டி. அது 2யும் சீசன் பண்ணுறதுக்காக சாப்பாடு வடித்த கஞ்சி வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானே வடிச்சிட்டேன். எனக்கு சாப்பாடெலாம் பெருசாக வடிக்க தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க வடிப்பாங்க, நான் சின்ன வயசாக இருக்கும்போது. அங்கே உட்காந்து பார்த்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி வடிச்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு தெரில. சைடிஷ்க்கு சுரக்காய் பொரியல்.